ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளுக்கு என்ன இன்றைக்கி அறுவடை அதுதாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த லெமன் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டே இருந்தால் சைடில் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. வாவ், சூப்பர்! நம்ம செடி நம்ம தோட்டத்திலே வளர்ந்துருக்கு. நான் விதை எதுவும் போடலங்க, தானாக முளைச்ச விதைங்க. அப்புறம் மணத்தக்காளி ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வயிற்றுக்கு நல்லது, வயிறு புண்ணு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் போக்கும். ஸோ அதனால் நம்ம செடியிலே நல்லா இயற்கையாக வளர்ந்துருக்கு. அதனால் சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்ம கடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஒயிட் பூ பூத்துருக்கு. இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா லெமனும் இருக்குது. ஸோ இதையும் பறிச்சிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ லெமன் நிறைய வந்துச்சுங்க. பாருங்கள், இங்கே ஒரு காய், அங்கே ஒரு காய், இந்த நடுவில் ஒன்று பார்த்தனே அது சைடில் நிறைய விளைஞ்சிருக்கு இந்த வாட்டி. ஸோ பழுத்தோன்னே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். இது ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் சுமாராக பழுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்தால் பார்த்தீங்கன்னா நித்திய மல்லியில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் நிறைய வச்சுருக்கு. அதனால் சரி அதையும் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நித்திய மல்லி உடச்சி விட்டதுலேருந்து இப்போ நல்லா பூத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட 1.5 முழம் கிட்ட வருது. இது பறிக்க தான் எனக்கு டைம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு. அப்புறம் அந்த ஒயிட் பூ பூத்துருக்கு இட்லி பூவில், அதுவும் நல்லா பூ முட்டு இருந்தது. இப்போ பாருங்க சூப்பராக பூத்துருக்கு. இந்த பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த இட்லி பூவில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எங்கள் பாஸ்டர் சர்ச்சில் கொடுத்தாங்க. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து முட்டை வச்சு பூத்துருக்கு. அப்புறம் ரெட் இட்லி பூ, இது க்யூட்டாக இருக்குது. ஒயிட்டும் ரெட்டு இட்லி பூ, இந்த ரெண்டுத்தையும் பறிச்சுப்போம். இந்த பக்கம் வந்தால் செம்பருத்தி பூ பாருங்க நல்லா பூத்துருக்கு. ஸோ செம்பருத்தியும் பறிச்சுக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ இதுவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது இன்னையோட ஹார்வெஸ்ட் இதாங்க பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கற்பூரவள்ளி, துளசியும் எடுத்துக்கிட்டேன், செம்பருத்தியும் எடுத்துக்கிட்டேன், இந்த ஒயிட் இட்லி பூ, நித்திய மல்லி, அப்புறம் மணத்தக்காளி கீரை. ஸோ கீரையை கடைஞ்சிட்டேங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்திங்க இது தாங்க நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணது. பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை பார்க்கும்போது. அப்புறம் இது பாருங்கள் மணத்தக்காளியோட பழங்க. இது துளசி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு சளி இருமல் இருந்தாலும் போயிடும். நல்லா ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுக்கும். அப்புறம் முருங்கைக்கீரையும் வேணும், கொஞ்சம் நாளைக்கு பறிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ மணத்தக்காளி கீரை கடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, இதாங்க டுடே ஹார்வெஸ்ட். பார்க்கும்போது மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி அந்த எடுத்துகிட்டு வந்த பூவை கட்ட ஆரம்பித்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 முழம் கிட்ட வந்ததுங்க. ஸோ அதை வைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாருங்கள் நான் இதை வச்சுக்கிட்டேன், எவ்வளோ வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.